அன்பர்களே, ஜோதிர்லிங்க தல யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இன்று 6வது தலம் பரளி வைத்தியநாதம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோவில். மராட்டிய மாநிலம் பீடு மாவட்டத்தில் பரளிக்கு அருகில் உள்ளது இந்த கோவில். வீர மகேந்திரபுரியை ஆண்டவன் சூரபன்மன் வரம் காரணமாக அனைத்து அண்டங்களையும் வென்று அரசாண்டார். தாக்ஷாணியை இழந்த சிவபெருமான் தவத்தில் ஈடுபட்டார். அதனால் யாராலும் வதம் செய்ய இயலா சூரபன்மனை அழிப்பதற்கு என்ன வழி என முனிவர்கள் யோசித்தார்கள். ஈசனின் மகனே சூரபன்மாவை அழிக்க இயலும் என்றார் நாரதர். ஈசனோ தவத்தில் உள்ளார். சக்தியோ ஹிமமானின் மகளாக உள்ளார். இருவருக்கும் திருமணம் நடந்தால்தானே மகன் பிறப்பான். எனவே ஈசனின் தவத்தை கலைக்க ரதி மன்மதனை அனுப்பினர். மன்மதன் மலர்கணைகளை தொடுக்க அவன் ஈசனின் நெற்றிக்கண்ணால் எரிந்து சாம்பலானான். ரதி தேவி வேண்டுகோளுக்கு இணங்கி மன்மதனை ஈசன் உயிர்ப்பித்தான். ஈசன் பார்வதி திருமணம் நடந்தது. அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து உண்டான பொறிகள் சரவண பொய்கையில் விழ 6 குழந்தைகளாக அவை மாறின. அவற்றை சக்தி ஒன்றிணைத்து தன்னுடைய அன்பால் தடவிட அவன் கந்தனாக மாறினான். பின் முருகன் சக்தியிடமிருந்து வேல் பெற்று செந்தூரில் சிங்கமுகன் தாருகாசுரனை அழித்தான். பின் எதிர்த்து வந்த சூரபன்மனை எதிர்க்க அவன் மாமரம் ஆயினான். அதனை மயிலும் சேவலுமாக மாற்றி தன் வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டான். இந்த தேவாசுர யுத்தத்தில் இரு பக்கங்களிலும் பல்வேறு வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களுக்கு சிகிச்சை செய்திட ஈசன் பார்வதியோடு வைத்தியநாதனாகவும் தேவி தையல் நாயகியாகவும் வந்தனர். மருந்துகளை மலை போல் குவித்து அதன் மீது அமர்ந்து அம்மையும் அப்பனும் வைத்தியம் செய்தனர். அப்போது தேவர்கள் அனைவரும் அங்கேயே எழுந்தருளி உலகை ரட்சிக்குமாறு வேண்டினார்கள். உடனே சிவனும் சக்தியும் ஜோதி வடிவமாகி சிவலிங்கத்தில் ஐக்கியமாயினர். அந்த சிவாலயமே ஜோதிர்லிங்கமாக மாறிய பரளி வைத்தியநாதமாகும். இறைவன் வைத்தியநாதன் என பெற்று தலமும் பரளி வைத்தியநாதம் என பெற்றது. இந்த கோவில் ஒரு சிறு குன்றின் மீது உள்ளது. குன்றும் கோயிலும் இயற்கை சூழலில் அமைந்துள்ளன. வடக்கு வாயிலிலும் கிழக்கு வாயிலிலும் படிகள் உள்ளன. தங்க கலசத்தோடு கூடிய கோபுரம் அரைக்கோள வடிவில் அமைந்துள்ளது. இந்த கோபுரத்தை கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தரிசிக்க வேண்டும் என்பது நியதி. ஆலயத்தில் நுழைந்தவுடன் வித்தியாசமான விளக்கு தூண் உள்ளது. மரத்தில் இலைகள் இருப்பது போல கல்லாலேயே இந்த தூண் அமைக்கப்பட்டுள்ளது. 2 பிரகாரங்கள் உள்ளன. கருவறையில் வைத்தியநாதர் லிங்க வடிவில் உள்ளார். இவரை நாமே தொட்டு அபிஷேக ஆராதனை செய்யலாம். கருவறை முன்னுள்ள விசாலமான மண்டபத்தில் சிற்பங்கள் கொண்ட தூண்கள் உள்ளன. விநாயகர், கார்த்திகேயர், ஹனுமன், வீரபாகு, நந்தி, ஐயப்பன், திருமால், காளி முதலிய சன்னதிகள் உள்ளன. இங்கு வழிபட்டால் தீராத உடற்பிணிகள் நீங்கும். பிறவி புணிக்கு அருமருந்தாகும். வைத்தியநாதரை பரளி வைத்தியநாதம் சென்று வழிபடுவோம். நற்பேறு பெறுவோம். ஓம் நம சிவாய.